ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। கீதா பாஷ்யம் 225வது பக்கம். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிரத்யவாய தோஷம், அக்கரணே பிரத்யவாய தோஷம். அப்போ சந்நியாசிகள் அக்னி வேதத்தில் சொல்லப்பட்ட விகித கர்மத்தை செய்யாததுனால சந்நியாசிகளுக்கு பிரத்யவாய தோஷம் வரும் அப்படின்னு ஒரு வாதம். அப்போ சங்கராச்சாரியா சொல்கிறாரு, அது கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். இன்கம் டேக்ஸ் 1 லட்சத்துக்கு இருக்கிற அசசிக்கு உண்டான டேக்ஸ் வேறு, 50,000க்கு டேக்ஸே கிடையாது, 10 லட்சத்துக்கு டேக்ஸ் பிளாட்ஃபார்ம் வேறு. அப்போ பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க எப்படி அக்னிஹோத்திரம் செய்யக்கூடாதோ அவங்களுக்கு அந்த கேண்டிடேட்டே இல்லை. அவங்க அக்னிஹோத்திரம் பஞ்சமகா யக்னங்களுக்கு பிரம்மச்சாரி எப்படி கேண்டிடேட் இல்லையோ அதை போல் சந்நியாசிகளும் தே ஆர் நாட் கேண்டிடேட். ஸோ அது டியூட்டியாக இல்லாத பட்சத்தில், ஒருத்தருக்கு டியூட்டியாக விதித்து அதை அவன் செய்யல அப்படின்னா தான் அந்த அக்குமுலேஷன் ஆஃப் தட் பாப்பம் லீட் டு பிரத்யவாய தோஷம். டியூட்டியே அவனுக்கு இறைவன் விதிக்காத போது, அவன் அதை செய்யலிங் போது அவனுக்கு அது என்ன ஆகாது, வராது. பிரத்யவாய தோஷம் அவனுக்கு வராது. ஸோ பிரத்யவாய தோஷ நிவிருத்தியர்த்தம் டாபிக் என்ன பார்த்தோம்னா, பிரத்யவாய தோஷ நிவிருத்தி அர்த்தம் நித்திய கர்ம அனுஷ்டானம். எதுக்கு நித்திய கர்மா, பஞ்சமகா நித்திய கர்மம் எதுக்கு பண்ணுறோம்? பிரத்யவாய தோஷ நிவிருத்தி அர்த்தம். அப்போ அந்த பிரத்யவாயம் அப்படிங்கும்போது நாம் அது இன்னொரு இது புரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு அது டியூட்டியாக விதிக்கப்பட்ட போது அக்னிஹோத்திரமோ பஞ்சமகா யக்னங்களோ டியூட்டின்னு இறைவன் சொன்னதுக்கப்புறம், கம்பல்சரின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் அதை விட்டான்னா என்ன நடக்குது? அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம். அது செகண்ட் பாயிண்ட். இது செய்யாததுனால அக்கரணே அசத்துலேருந்து சத்து வருதுன்னு சொல்லக்கூடாது. செய்யாத ஒன்றிலிருந்து எப்படிங்க கர்ம பலன் வரும்? செஞ்சதுக்கப்புறம் தான் அது கர்ம பலனை கொடுக்க முடியும். அசத்துலேருந்து சத்து, எது செய்யாத ஒன்றிலிருந்து ஒரு பாபம் வருது அப்படிங்கிறது கிடையாது. அக்குமுலேஷன் ஆஃப் தட் பாப்பம், தினம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாப்பம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்படிங்க வந்தது? நான் என்னங்க செஞ்சேன்? பூர்வ ஜென்மம் சஞ்சித்த மூட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது பிராரப்தம். அது காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆயுசு ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் வரும். பணக்கார வீட்டில் பிறந்தாலும், ஏழை வீட்டில் பிறந்தாலும், படிச்சிருந்தாலும் படிக்கலினாலும், பிரதமர் வீட்டிலேயே பிறந்தாலும், பிரதமராக இருந்தாலும் பாப்பாவில் வெளியில் வந்து தான் ஆகணும். அப்போ நித்திய பூஜை பஞ்சமகா யக்னங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பாப்பம் என்ன ஆகிட்டு வருது? க்ஷயமாயிட்டு வருது. அப்போது அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பத்தை இன்டெலிஜென்ட்டாக ஒருத்தன் போக்கிட்டானா, நிறைய பேர் ஜோசிகாருக்கு பின்னால் ஓடுறாங்களே தவிர அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பத்தை நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறதும் இல்லை. அதை செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் ஜோசிகாருக்கு பின்னால் ஓடணுங்கிற அவசியமே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 99 பீப்புள் ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் ஜோசிகாரனை கேட்டு தான் வாழ்க்கையே முடிவெடுக்கிறாங்க. முடிவே அவங்க போய் கேட்டு வாழ்றது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் நினச்சிட்டு இருக்கிறாங்க. தட் இஸ் நாட் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம் ஆகாமல் பார்த்துக்கிறேனா, அது மூலியம்தான் அந்த குடும்ப பெண் அந்த குடும்பத்தை என்ன பண்ண முடியும்? பாதுகாக்க முடியுமே தவிர ஜோசிகாருக்கு பின்னால் போய் அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பை எங்கள் ஜோசிகாரா நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு இறைவன்ட்டு வாங்க, அவர் நிவர்த்தி பண்ணி தருவார். புரியுதுங்களா? இப்போது ரெண்டாவது பாயிண்ட், அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம் நம்ம பண்ணாமல், அதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பஞ்சமகா யக்னங்களை இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காரு.
இப்போ இது எது அக்கரணே பிரத்யவாய தோஷம். எது அக்கரணே? இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? நித்திய கர்ம அக்கரணே பிரத்யவாய தோஷம். அப்போ நித்திய கர்மம் மாறும். பிரம்மச்சாரிக்கு வேற, கிரகஸ்தாக்கு வேற, சன்னியாசிக்கு வேற. அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு வரவங்க அந்தந்த மெயினாக சன்னியாசிகளை கிரகஸ்தாக்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகும். இது ஸ்ருதி வாக்கியம், டிக்டம் ஆஃப் வேதம். எது? அக்கரணே பிரத்யவாய தோஷங்கிறது டிக்டம் ஆஃப் வேதம். அது நாமெல்லாம் நெகேட் பண்ண போகிறதில்ல. கர்மகாண்டி அதை நெகேட் பண்ணுறதில்ல, வேதாந்தின்னு அதை நெகேட் பண்ணுறதில்ல. ஆனால் சரியாக புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் பேதம் இருக்குது. கர்மகாண்டிஸ் அதை புரிஞ்சுக்கிறது. கர்மகாண்டிஸ் என்ன சொல்கிறாங்க? செய்யாததுனால பாப்பம் வருங்கிறாங்க. அப்போது அது வேதத்துக்கு முரண்படுது. அசத்துலேருந்து என்ன வருங்கிறாங்க? சத்து. சாந்தோக்கியத்தில் என்ன படித்தோம்? அசத்துலேருந்து அசத்து வர முடியாது, அசத்துலேருந்து சத்து வர முடியாது. ஆனால் இவங்க அந்த விஷயம் தெரியாதனால கர்மகாண்டிஸ் என்ன சொல்கிறாங்க? அசத் அபாவே பண்ணாததுனால தான் உனக்கு பிரத்யவாய தோஷம் வருதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது அவங்களுடைய புரிதலில் தப்பு இருக்கலாமே தவிர ரெண்டு பேரும் ஏற்றுக்கிறோம். கர்மகாண்டி ஏற்றுக்கிறோம், பாதராயனும் ஏற்றுக்கிறாரு, வேதாந்தினும் சித்தாந்தின்னு எடுத்துக்கிறான். ஏன்னா டிக்டம் ஆஃப் வேதம் அது. அது யாரும் நம்மளை நெகேட் பண்ண நம்மளும் போகிறதில்ல, நெகேட் பண்ண போகிறதில்ல. அண்டர்ஸ்டாண்டிங்கில் அபாவே. ஏன் இதை நம்ம அபாவே அசத்துலேருந்து சத்து வர்றதுங்கிறது? இப்போ நீங்கள் ஒரு வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3 ரூல் அப்ளைக்கில் ஆகணும். லிங்கம்னு சொல்லுவோம். 3 கண்டிஷன் அப்ளை ஆனால் தான் அதுக்கு பேர் பிரமாணம்னே வேறு. வேதம் முடுங்க ஜென்ரலாக ஒரு பிரமாணம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு 3 ரூல் இருக்குது பேசிக்காக. ஒன்று அனதிகதம். அனதிகதம் பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய பார்த்துருக்கோம். அனதிகதம்னா வேறொரு பிரமாணத்தினால் கொடுக்க முடியாத ஒரு ஞானத்தை இது கொடுக்கணும். கண்ணினால் கொடுக்க முடியாத ஞானத்தை காது கொடுக்கறதுனால தான் காதுக்கு பேர் பிரமாணம். கண்ணு கொடுத்த விஷயத்தை இது கொடுத்ததுன்னா இதுக்கு பேர் எதுக்குங்க பிரமாணம் சொல்கிறோம் நம்ம? இது ஃபஸ்ட்டு கண்டிஷனாக பிரமாணம். அப்போ இதே தான் அப்ளிகபிள். நீங்கள் கண்ணு நாள் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை காதினால் கொடுக்க முடியாது. வி கேனாட் வேலிடேட். காது சரியா சொல்லுதான்னு கண்ணில் பார்க்க முடியாது. கண்ணு சரியா வேலை செய்யுதான்னு நம்ம காதில் வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. ஏங்க எனக்கு கண்ணு தாங்க கொஞ்சம் பவர், ஆனால் காது நல்லா வேலை செய்யுது, நான் அந்த காதை வச்சு நான் கண்ணுக்கு செக் பண்ணி கண்ணாடி ஓட்டுக்கிறேன்லாம் போட முடியாது. வி கேனாட் வெரிஃபை ஆல்சோ. அது கரெக்டான ஞானத்தை கொடுக்குதான்னு நம்ம என்ன பண்ண முடியாது. கண்ணு சரியாதான் பார்க்குதா அப்படி நீங்கள் காதை கேட்க முடியாது. ஸோ ஒன்று வி கேனாட் வெரிஃபை, வி கேனாட் வேலிடேட் வித் ஒன் பிரமாண வித் another. ஒரு கொடுக்குற ஞானத்தை இன்னொன்று கொடுக்கக்கூடாது. ஒரு பிரமாணம் கொடுத்துருச்சுன்னா அது வேற எங்கேயுமே கிடைக்கக்கூடாது. அப்போதான் அதுக்கு என்ன ஸ்டேட்டஸே வருது? அனதிகதம். அப்போ வேதம்ங்கிறது இதுக்குள்ளே வரணுமா இல்லையா? அப்போ வேதம்ல என்ன சொல்லுது? அங்கே கொடுக்குற விஷயம் இதெல்லாம் அப்ளிகபிள். வேதத்தில் கொடுக்கப்படுகிற விஷயம் வேற எந்த பிரமாணத்தினாலையும் கொடுக்க முடியாது. we cannot validate. வேதம் சொல்கிறத நம்மகிட்ட வச்சுட்டு இருக்கிற பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சுக்கிட்டு we cannot validate, verify எதுவும் பண்ண முடியாது. அப்போதான் வேதத்துக்கு நம்ம என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறாவன்? பிரமாணம். we cannot validate or verify that. பிரமாணம் கொடுக்குற விஷயத்த எங்கள் புத்தி வச்சுக்கிட்டு அனுமானத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது அனுபலப்தி வச்சுக்கிட்டு யூ கேனாட் எந்த பிரமாணம். ஏன்னா வேற பிரமாணம் இருக்குது. பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லாமல் அனுமான பிரமாணம் இருக்குது, உபமான பிரமாணம் இருக்குது, அனுபலப்தி பிரமாணம் இருக்குது. எந்த பிரமாணத்தை வச்சோம் வேதம் சொல்லுவதை நீ வேலிடேட்டும் பண்ண முடியாது, வெரிஃபையும் பண்ண முடியாது. இது கொடுக்காத ஞானத்தை தான் அது கொடுக்குது. இதனால் கொடுக்க முடியாத ஞானத்தை தான் அது கொடுக்குது. இது அனதிகதம். அடுத்து 2வது ரூல் அபாதித்தம். ஒரு பிரமாணத்துக்கு உண்டான ஸ்டேட்டஸ் அபாதித்தம். அப்படின்னா பாதித்தம் நெகேட் அபாதித்தம் இட் கேனாட் பி நெகேட்டட். ஒன்றுல சொல்கிற விஷயத்த இன்னொன்று என்ன பண்ண முடியாது? கேனாட் நெகேட் பண்ண முடியாது. அபாதித்தம். வேதம் சொல்கிற விஷயத்த உன்னுடைய புத்தி வச்சுக்கிட்டு நெகேட் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற அனுமான பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், உபலப்தி பிரமாணம் எதை வேணால் எடுத்துக்குங்க வச்சு நீ அதை என்ன பண்ண முடியாது? நெகேட் பண்ண முடியாது. ஏங்க கண்ணு சொல்கிறத காதை வச்சு நெகேட் பண்ணுறே என்ன? அதே தானே அங்கேயும்.
எப்படி நீ நெகேட் பண்ணுவ? ஸோ அபாதித்தம், இட் cannot be negated. அடுத்தது அர்த்தவத்து, பிரயோஜனம் இருக்கணும், ஒரு யூஸ் இருக்கணும். பிரமாணம்னா இப்ப கண்ணுனால எத்தனை யூஸ், காதுனால எத்தனை யூஸ். ஸோ பிரமாணம் அர்த்தவத்து பிரயோஜனவத்து. அர்த்தவத்து மீன்ஸ் பிரயோஜனம் இருக்கணும். ஒரு பிரமாணம் சொன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அப்பதான் அது பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ்க்கே வரும். உன்னை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்கணும். ஸோ இவர் என்ன பண்றாரு, இந்த மனசுல வச்சுக்கிட்டு இப்ப வாதம் ஆரம்பிக்கிறேன். நாம அடுத்த போகும்போது இந்த 3 வச்சுக்கணும். அனதிகதம், அபாதித்தம், அர்த்தவத்து, பிரயோஜனம் இருக்கணும். அப்ப அதுக்கு தான் இப்ப ஹைபோதெட்டிக்கல் எப்படி ஆகுதுன்னா, அவன் சொல்ற பாயிண்ட்டுக்கு இதெல்லாம் நெகேட் ஆகும். அவன் அதையும் ஒத்துக்குவான். ஏன்னா வேதத்தை ஒத்துக்கொண்டவங்க தான் போதராயணர். இட்ஸ் நாட் அ கர்மகாண்டி. அப்ப வேதத்தை ஒத்துக்குனா அவன் இதெல்லாம் ஒத்துக்கிறான். அனதிகத்தை ஒத்துக்கிறான், அபாதித்தை ஒத்துக்கிறான், அர்த்தவத்தை ஒத்துக்கிறான். ஆனா இவன் சொல்றான் பாருங்க, அக்கரணே பிரத்யவாய தோஷம்னு ஒரு சென்டென்ஸ் போடுறான் பாத்தீங்களா, அபாவே சத்து, அசத்திலிருந்து சத்துன்னு. அது இந்த 3ஐயும் நெகேட் பண்ணுது. அப்படிதான் அவன் அடிக்கிறார். நீ ஒத்துக்கிறீல? ஒத்துதானே, நான் வந்து வேதத்தை ஒத்துக்கிறானே. அனதிகதமயஸ், அபாதித்தமேஸ், அர்த்தவத்தியஸ் அப்படிங்கும் போது நீ சொல்ற அந்த பாயிண்ட் எடுத்து நீ ஏத்துக்கிட்டு இருக்கிற வேதத்துக்கு என்ன ஆகுது, முரண்படுதுன்னு காமிக்கிற ஆர்குமெண்ட் இஸ் ஸ்டார்டட். நீ சொல்ற பாயிண்ட் வேதத்தினுடைய பிரமாணம் நீ ஒத்துக்கிட்டே இல்லையா, அதை ஒத்துத்தாரேன். அப்ப அதுக்கு என்ன ஆகுது, உள்ள கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. எப்படி கேட்பான் இல்லையா அவன், எப்படி நீ என்ன சொல்ற, அக்கரணே, அவன் சொல்றது அதுதான், அக்கரணே செய்யாததுனால செஞ்சது வருது. அப்போ அசத்திலிருந்து சத்து வருது. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அசத்திலிருந்து என்ன சொல்ற, சத்து வருது. சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன சொல்லுது, யூ ஆர் நெகேட்டிங் வேதம். சாந்தோக்கிய உபநிஷத்து என்னடா சொல்லுது, அசத்திலிருந்து சத்து வர முடியாது, அசத்து வர முடியாதுங்கிறது. நீ என்ன சொல்ற, அசத்திலிருந்து சத்து வருது, யூ ஆர் நெகேட்டிங். தீர்ந்து போச்சு. தப்பு, ஒரு தப்பு. அபாதித்தம். அடுத்தது அர்த்தவத்து, பிரயோஜனம். ஆக்சுவலாக கர்மகாண்டீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணலின்னா பார்ப்போம், பண்ணுனா எந்த யூஸும் கிடையாது. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படித்தான். நித்திய கர்மத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணலினா பிரத்யேக தோஷம். சரி, பண்ணுனா என்ன யூஸ்? யூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அவங்களுடைய வாதம், கர்மகாண்டீஸ். அப்போ இவர் கேட்குறாரு, ஒன்னா இப்போ அதுங்க நீங்க எதை நெகேட் பண்றீங்க, வேதத்தினுடைய அர்த்தவத்தையே ஏன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறியே. நித்திய கர்மத்தை பண்ணுனா நோ அது பாருங்க, நித்திய கர்ம என்ன சொல்ற, பஞ்சமகா யக்னங்களை பண்றோம்னா ரொம்ப வி நீட் மோர் எனர்ஜி, எஃபர்ட். சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டெல்லாம் வேர்வை சிந்த உழைச்சி ஒரு சமையல் பண்ணி ஒருத்தரை கண்டுபிடிச்சி கொண்டு கொடுக்கறதாகட்டும், எது வேணா நீங்கள் ஒரு காக்காய்க்கு சாதம் வைக்கிறதாகட்டும், ஒரு பிகமிங் அ கான்ட்ரிபியூட்டர், கன்சியூமர்லேருந்து கான்ட்ரிபியூட்டருக்கு வர்றதுங்கிறது அப்படியே தம்மு கட்டினவங்க தான் வர முடியும். இல்லைன்னா கன்சியூமர் ரொம்ப ஈஸிங்க, அப்படியே உட்கார்ந்தா கிடைக்குது, அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கன்சியூமர் இஸ் ஈஸி. அதை பஞ்சமகான்னு என்னங்க கான்ட்ரிபியூட்டர் தானே. எப்போ நீங்கள் கன்சியூமராக இருக்குன்னு கான்ட்ரிபியூட்டரை மாத்திர தானே பஞ்சமகா யக்னத்தோட பேசிக்லாம் என்னங்க. எப்போ பார்த்தாலும் நானு எனக்குங்கிற அந்த கன்ட்ரிபியூட்டர்லேருந்து எங்கே கொண்டுட்டு போகுது, அது கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஃபிசிக்கலாகவும் கஷ்டம், மனதிலையும் கஷ்டம். சரி, அப்படித்தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அதில் எந்த பிரயோசனம் இல்லை. ஒன்று செய்யலினா பாப்பவன் என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட் நீ வந்து நிற்கிறீன்னு கேட்குறாரு. ஒரு தெளிவாக இரு. ஒன்றா செஞ்சால் ஒரு பிரயோசனமாவது சொல்லணும். ஏன்னா சொன்னால் மாட்டிக்குவாங்க அவங்க, அதனால சொல்கிறது இல்லை. என்னன்னா அது செஞ்சால் எதுவுமே கேட்காம இருந்தால் சொர்க்கலோகம் அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர இப்போ என்ன, ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அவங்க வரலையே. இது வந்து அதை க்ஷயம் பண்ணுது, பாப்ப க்ஷயம் பண்ணுதுங்கிறத அவங்க ஏற்றுக்காதனால செய்யணும். இறைவன் சொல்லியிருக்கார், செய்யலினா பார்ப்போம், செஞ்சா கஷ்டம். அவங்களோட அது லாஜிக்கே அதுதான். செய்யலினா பார்ப்போம், செஞ்சா கஷ்டம். பிகமிங் கான்ட்ரிபியூட்டர் ஃப்ரம் த கன்சியூமர் ரொம்ப கஷ்டம், மனதளவும் சரி. அப்போ அப்பிரயோஜனம். நீ சொல்றது என்னது, வேதம்ங்கிற சொல், வேதம் கொடுத்த நித்திய கர்மங்கள் என்ன சொல்ற, அப்பிரயோஜனம். எந்த வித பிரயோஜனமும் இல்லைன்னு நீ சொல்ற.
அப்போ யாரை கான்ட்ரடிக்ட் பண்ற? வேதம் அர்த்தவத்து நீ தானே ஒத்துக்கிட்ட முதலியே, அதை நீயே என்ன பண்ற? நெகேட் பண்ற. எவ்வளவு லாஜிக்கா! இது ஹைப்போதெட்டிக்கல் ஆர்குமெண்ட் பேர். அவன் சொன்ன பாயிண்டையே அவன் என்ன பண்றான்? நீ நெகேட் பண்றீங்க. அவனுக்கு அதை நம்ம பாயிண்டையே நம்ம நெகேட் பண்றங்கிறது அவனுக்கு தெரியல. அப்ப சங்கராச்சாரிய எடுத்து கொடுக்குற. இப்ப நீ ஒத்துக்கிட்டு இல்லையா? எஸ். இப்போ அது புது ஞானத்தை கொடுக்குங்க. அவன் அனதிகதங்கிற ஒத்துக்கிறான். அது வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வேற எங்க? எஸ். பிரத்யவாயத்தை பற்றி வேற யாரும் பேசுவதற்கு யோகியதை கிடையாது. அது கொடுக்குற ஞானம் கர்மத்தை பற்றிய ஞானமாகட்டும், தோஷங்களை பற்றிய ஞானமாகட்டும், ஆத்மாவை பற்றிய ஞானமாகட்டும், ஒரு ஹோமம் எப்படி பண்ற ஞானமாகட்டும், ஒரு யக்னம் எப்படி பண்றங்கிற ஞானமாகட்டும், எல்லாம் என்னதான்? தட் இஸ் ஒன்லி சோர்ஸ். அது வேற எதுனாலையும் நீ அந்த ஞானத்தை வேற மூடி யார் அவன் அதை ஒத்துக்கிற. ஸோ இவருக்கு வேற அதை இவர் போய் நெகேட் பண்ணுங்கிற அவசியம் இவருக்கு இல்லை. 3 பாயிண்ட்ல ஒன்று அவன் ஏத்துக்கிறான். இல்லைன்னா அது இல்லைன்னா எங்க உட்காந்து அப்படி மங்குன்னு செய்யறாங்க. ஸோ அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா 2 பாயிண்ட் அபாதித்தம் அர்த்தவத்து பிரயோஜனம் இல்லைன்னு நீ சொல்றது எந்த விதத்திலையும் லாஜிக்கு இல்லை அப்படின்னு நெகேட் பண்ற ஏரியா தான் ஹைப்போதெட்டிக்கல் ஆர்குமெண்ட்னு பேரு. அவன் சொன்ன கருத்துல வச்சு அவனை நெகேட் பண்ற, அவன் ஏத்துக்கிட்ட கருத்தை வச்சு அவனை நெகேட் பண்றது. எது? அக்கரணே. எதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம்? அக்கரணே பிரத்யவாய தோஷம். நித்திய கர்ம அக்கரணே பிரத்யவாய தோஷங்கிறது புதிதாக உற்பத்தி ஆகிறது இல்ல. அப்பு தினம் வெளிப்பட்டு இருக்கு. அதை என்ன பண்றான்? பஞ்சமகா யக்னங்களை பண்ணி அல்லது அக்னிஹோத்திரங்களை பண்ணி அதை குறைத்து கொள்கிற. பண்ணலினா 99.999 பீப்புள் பஞ்சமகா யக்னங்களை பண்றது. நேற்று நிறைய பேர் கேட்டீங்க. இதை பத்தி அறியாதவர்கள் அக்குமுலேட்டிங் த பாப்பம். ஒரு ஆர்டினன்ஸ் கமாண்ட்மெண்ட் ஃப்ரம் பகவான். ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க? தெரிஞ்சுக்கிறவங்கள தப்புன்னு தான் சொல்றீங்களே தவிர ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க? ஸோ தெரிஞ்சாலும் தெரியலினாலும் பஞ்சமகா யக்னங்கள் பண்ணலினா பாப்பம் அக்குமுலேட் ஆகிறது. பாப்பம் அக்குமுலேட் அறியாமையில் இருக்கிறான் போச்சாத நியாயமெல்லாம் அங்கே கிடையாது. இறைவனோட கோர்ட்டில் இந்த போச்சாத நியாயமெல்லாம் கிடையவே கிடையாது. நீ வேதாந்தத்துக்குள்ளே வந்து தான் எனக்கு பஞ்சமகா யக்னங்கள் தெரியுதுங்க, நாங்கள் பண்ணுறோங்க, நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறோங்க, வாட் அபவுட் அதர் பீப்புள்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு அதே சட்டம் தான், உங்களுக்கு அதே சட்டம் தான். அவன் அறியாமல் இருக்கிறதுனால போச்சாது நியாயமெல்லாம் உனக்கு பாவம்ப்பா, நீ அறியாமல் இருக்கப்பா, நீ இந்திரிய சுகத்துக்கு பின்னாலே ஓடுறியாப்பா, உனக்கு அதனால கிளாஸுக்கு வரக்க டைம் இல்லையாப்பா, சரி போச்சாதுப்பா, உனக்கு நான் பாப்பம் அக்குமுலேஷன்லாம். என்ன நியாயம்? என்ன நியாயம் இது? அப்ப கிளாஸுக்கு உட்கார்ந்து நொங்கி பஞ்சமகா யக்னங்களை பண்றவன் என்ன லூசா? அப்படியெல்லாம் அங்க சட்டமெல்லாம் மாறாது. தெரியாம பண்ணாலும் தெரிஞ்சு நீ ஏன் அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கல? என்ன கேட்பாரு? ஏன் நீ தெரிஞ்சுக்கல? ஏன் நீ இந்திரிய சுகத்து ஏன் நீ தெரிஞ்சுக்க முடியல? உன்னால இந்திரிய சுகத்துக்கு பின்னால போற ஸ்ரத்தை இல்லை டுவர்ட்ஸ் ஆசிரம், டுவர்ட்ஸ் பகவான். நீ இறைவனை சாதனமாவே வச்சுக்கிட்டு இருக்கிற. இறைவன் இருந்து என்ன வாங்கலாம் அதுலயே உட்கார்ந்துருக்க. அப்போ யூ ஹாவ் டு மீட் த கான்சிக்வன்சஸ். அப்படியே கம்முன்னு இறைவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு குடும்பமே பெரட்டி அடிச்சு படுத்துருக்கோம். இறைவா நம்ம எல்லாம் சொல்றோம், கண்ணு இல்லையா, இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டியே, இவ்வளவு பண்ணிட்டியே, உனக்கு கண்ணு இல்லையான. இறைவன் என்ன பண்ணுவாரு? அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம் அடிச்சு பெரட்டுது. நாம என்ன பண்ண முடியும்? ப்ரேதான் பண்ணிக்க முடியும். நம்மளால வேற ஒன்றும் பண்ண முடியாது. இறைவனாலே ஒன்றும் பண்ணி கை வச்சிருவாரு. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கர்மா பிளான் உருவாக்குறது அவர் தான், அதை எக்ஸிக்யூட் பண்றது அவர் தான், கர்மமா இருக்கிறது அவர் தான். அவர் எப்படிங்க அந்த சட்டத்தொட்டு போச்சாது போனான்னு சொல்லி உனக்கு தெரியலையா, சரி போச்சாது உனக்குலாம் ஒன்று வேணும், எல்லாரும் அனுப்பிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஏன்னா நேற்று நிறைய பேர் கேட்டது, பர்சனலாக கேட்டது, எங்க தெரியாதவங்கள இப்படி போயிட்டு இருக்கிறாங்களேன்னா தே ஹாவ் டு சஃபர். அதனாலதான் இத்தனை கஷ்டங்களை பார்க்குறோம் கண்ணு முன்னால. நாம பண்ணலைன்னா நாம என்ன பண்ணுவோம்? கஷ்டப்படுவோம். ஸோ பஞ்சமகா யக்னங்கள் சாய்ஸ்லெஸ் சாய்ஸ் இஃப் யூ வாண்ட் அ ஹாப்பி லைஃப், ஒரு செக்யூர்டு லைஃப், we must do பஞ்சமகா யக்னம்ங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறார் சங்கராச்சாரியர். அது செய்யாததுனால பாப்பம் கிடையாது, அந்த அக்குமுலேஷன் பாப்பம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பண்ணி நம்மளை விட்டுரும். அதைத்தான் அவர் சொன்னார். இப்போ அடுத்தது இதை நம்ம பாஷ்யத்தை முடிச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னால இன்னைக்கு இதுதான் ஹைப்போதெட்டிக்கல் ஆர்குமெண்ட். பேஜ் நம்பர் 225, ஃபர்ஸ்ட் பேரா, செகண்ட் பேரா.
ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றான்? நித்திய கர்மங்கள் பிரத்யவாயத்தை நீக்கும் பொருட்டு அனுஷ்டிக்க வேண்டியதே எனில். பிரத்யவாயத்தை பற்றி தான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அந்த ஒரு வேர்டு தான் அங்கே இருந்தது. நம்ம அதை பற்றின டீட்டெயில் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அவ்வாறு அல்ல. இவர் என்ன சொல்லாரு? பிரத்யவாயத்தினுடைய அடைவு சந்நியாசி அல்லாதவர்களுக்கு, கிரகஸ்தார்களுக்கு அதே விஷயம், அது அவர்களுக்கு ஓகே. பிரத்யவாய தோஷம் வருங்கிறது ஒன்லி ஃபார் கிரகஸ்தா இருப்பதா அக்னி காரியங்கள் செய்யாததினால். அக்னிகாரங்கள் யாருக்கு டியூட்டி கிடையாது? சன்னியாசிகள் டியூட்டியே கிடையாது. ஸோ அக்னி காரியங்கள் டியூட்டியா இல்லாதனால, அவங்க அது செய்ய வேண்டியது அவசியம் இல்லாததுனால சன்னியாசிகளுக்கு, சன்னியாசி அற்றவர்களான பிரம்மச்சாரிகளையும் சேர்த்திக்கும். எப்படி பிரம்மச்சாரி ஒத்துக்கிற அதே மாதிரி தான் சன்னியாசிகள் சரி. பிரம்மச்சாரிகளுக்கு தே ஆர் நாட் குவாலிஃபைட். அவங்களுக்கு டியூட்டியே இறைவன் கொடுக்கவே இல்லை. அதை செய்யலிங்கிறக்காக உங்களுக்கு என்ன வராது? பிரத்யவாய தோஷமெல்லாம். ஸோ என்ன புரியுதுன்னா, இறைவன் ஒரு ஆர்டினன்ஸ் கொடுத்துருக்காருன்னா என்ன ஆசிரமம், என்ன தர்மம், என்ன எல்லாம் எந்த லைஃப் ஸ்டைல் அவருக்கானா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வகுத்து கொடுத்துருக்காரு. ஹோல் ஹியூமனிட்டிக்கு ஒரே ஒரு லாவை அவர் கிரியேட் பண்ணில்லை. பிரம்மச்சாரிகளுக்கும் கிரகஸ்தர்களாகிய கர்மிகளுக்கும் கர்மம் செய்யாததினால் பிரத்யவாய தோஷம் ஏற்படுவது. எப்படி கிரகஸ்தாக்களுக்கு பஞ்சமகா யக்னம் பண்ணலினா பிரத்யவாய தோஷம் ஏற்படுதோ, அதை போல் கிரகஸ்தா இல்லாம இருக்கிற சன்னியாசிகளுக்கும் சரி பிரம்மச்சாரிகளுக்கும் சரி பிரத்யவாய தோஷம் ஏற்படாது. பிகாஸ் இட் இஸ் நாட், தே ஆர் நாட் கேண்டிடேட், தே ஆர் நாட் அசசி. போத் பிரம்மச்சாரி and sannyasi are not associate for that platform. அடுத்தது இது போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல அவ்வாறு இப்ப என்ன சொல்றான்? நான் பெர்ஃபார்மன்ஸ் என்னதான் இருக்கணும்? நான் ப்ரொடக்ஷன். நம்மளுடைய வாதம் தான். நான் பெர்ஃபார்மன்ஸ், நான் ப்ரொடக்ஷன். அபாவத்திலிருந்து என்ன வராது? பாவம் வராது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் ரிடக்ஷன் ஆஃப் பாப்பா, அதுதான் உனக்கு தோஷமா மாறுது. நான் ரிடக்ஷன் ஆஃப் பாப்பா, புரிஞ்சுங்களா? அங்க ப்ரொடக்ஷன் கிடையாது. தேர் இஸ் நோ ப்ரொடக்ஷன். நம்ம நல்ல எந்த வாதத்துக்கு வரோம்? தேர் இஸ் நோ ப்ரொடக்ஷன், நான் ரிடக்ஷன். பிரத்யவாய தோஷம் என்பது நாட் ப்ரொடக்ஷன், உற்பத்தி ஆவது அல்ல. Not a production, it is a non-reduction of papa. பிரத்யவாய தோஷங்கள் என்ன கன்க்ளூட் பண்றோம்? இவ்வளவு நேரம் நேற்று இன்னைக்கெல்லாம் பேசி இப்போ என்ன கன்க்ளூஷன் வரோம்? பிரத்யவாய தோஷம் இஸ் நாட் அ ப்ரொடக்ஷன், தயாரிப்பு உற்பத்தி அல்ல. இட் இஸ் நான் ரிடக்ஷன். திஸ் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் ஆர்குமெண்ட் அபவுட் பிரத்யவாய தோஷம். நீங்க பாருங்க, அதான் சொல்லுமே சங்கல்பம் சொல்லும்ல, துரித க்ஷயத்வாரா அமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா. இதுதான் அது வரும். இவ்வளோ நாளாக நீ சொல்லி பூஜை பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கு மீனிங் புரியுதா என்னன்னு? இப்போதான் என்னால் மீனிங் அது கொடுக்க முடியும். துரித க்ஷயத்வாரா. துரிதம்னா பார்ப்போங்க, க்ஷயத்வாரா அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் நான் பூஜையை. நீங்கள் எப்பேற்பட்ட சங்கல்பத்தை இது இல்லாமல் ஐயர் சங்கல்பத்தை ஆரம்பிக்க மாட்டார். மமோபாத சமஸ்த சமஸ்த. இந்த ஏரியால பண்ண பாப்பம் அல்ல, அந்த ஏரியால பண்ண பாப்பா, அந்த ஏரியா சமஸ்த. மனதால் வாக்கால் உடலால் சமஸ்த. கைக வாச்சிக்க மானச சமஸ்த. துரித பாப்பம் க்ஷயம் துவாரா. துவாரா அதற்காக. மமோபாத்த என்னால் செய்யப்பட்ட, மம உபாத என்னால் செய்யப்பட்ட, மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா. என்ன பண்ணுறேன் நான்? நீ சாண்டிங் ஆட் பண்ணிக்கலாம். சங்கல்பம் பண்ணால் பூஜை பண்ணலாம். சாண்டிங்கு நம்ம சங்கல்பம் பண்ணுறோம், மகா சங்கல்பம் பண்ணுறோம், ஆர்டினரி சங்கல்பம் பண்ணுறோம். அதுக்கு தான் என்ன பண்ணுறது? நித்திய பூஜையே அல்லது தேவதா யக்னம். ஏன்னா பஞ்சமகா யக்னம் மறந்துடக்கூடாது. ஏன்னா 2-3 நாளாக பஞ்சமகா யக்னத்தையே பேசணும். எங்கள் பஞ்சமகா யக்னம் என்னன்னு கேட்டக்கூடாது இல்லையா? அது ரொம்ப கொடுமையாக போயிடும். தேவதா யக்னம், தேவதைகளுக்கு தினமும் பூஜை செய்யப்பட வேண்டும். ரிஷி யக்னம் தினப்படி ரிஷிகள் கொடுத்த விஷயத்தை சிந்திக்கணும். வருஷம் ஒரு நாள் நான் வியாசர் பூஜை பண்றாங்களா, அது பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. அது மட்டும் பண்ணிட்டு நான் ரிஷி யக்னம் பண்றேன்,
டெய்லி டெய்லி பாப்பம் வெளிப்படுதா, டெய்லி டெய்லி என்ன பண்ணி ஆகணும் நம்ம? தேவதா யக்னம், ரிஷி யக்னம், அப்புறம் பித்ரு யக்னம். நமக்கு முன்னால் பிறந்து இறந்து இந்த லோகத்தில் வாழ்ந்த நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம தாத்தா அப்படியே இருக்கக்கூடாது. நமக்கு முன்னால் வாழ்ந்து இறந்த பித்ருக்களுக்குன்னு தான் மீனிங் கொடுக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும்? யக்னம். எப்படி? நிஷ்காமமா பண்ணணும். இதெல்லாம் எது காமமாமா பண்றோம்? நிஷ்காமத்தையா. தேவதா யக்னம், ரிஷி யக்னம், பித்ரு யக்னம், கூட வாழ்ற நர யக்னம், பூத யக்னம். கூட வாழ்ற மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்? உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏங்க நான் வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு கையெல்லாம் போலியோ குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அதெல்லாம் பத்தாது. இங்கே பண்ணி வச்சிருக்கிற பாப்பத்துக்கு, தினத்தனை வெளிப்படுற பாப்பத்துக்கு அங்கே வருஷத்து ஒரு நாள் போய் கேக்கையும் பிஸ்கட்டையும் கொடுத்தா டேலி ஆயிருமாங்க? இதெல்லாம் லாஜிக்காக திங்க் பண்ணி பார்க்கணும். இங்கே தினத்தனை பாபா வெளிப்பட்டு இருக்கு, நான் வருஷம் ஒரு தடவை போகிறேன், மாதம் ஒரு தடவை போகிறேன், வேலைக்கு ஆகாது. அக்குமுலேஷன் கம்ப்ளீட்டாக என்ன ஆகாது? தடுக்கப்பட முடியாது. டெய்லி டெய்லி. அடுத்தது நர யக்னம், பூத யக்னம். செடி கொடிகள் விலங்குகள் இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலை பிளான் பண்ணிக்கணும். இது 5 நீ கம்ப்ளீட் பண்ணிட்டா படுத்துவோங்கு, அதுக்கு முன்னால் படுத்துறாத. அப்புறம் பண்ணா முட்டுட்டு எனக்கு குத்துதே குடையுதே, வாழ்க்கையில் குத்திக்கிட்டே இருக்குதே, குடைஞ்சிக்கிட்டே இருக்குங்க வாழ்க்கை, சந்தோஷமாவே நான் இல்லைங்க. எப்படிங்க இருக்கிறது? குத்திக்கிட்டே தான் இருக்கும், குடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். லைஃபை கத்தி மேல் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாப்பக்ஷயமே பண்ணல. ஏன்னா எனக்கு டைம் இல்லை, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், எனக்கு வேலைக்கு போகிறேன், எத்தனை காரணங்கள் கேட்டால் சொல்லுவாங்க தெரியுங்களா? அடப்பாவி, அதெல்லாம் சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கிற காத்த நம்ம இதை சொல்லி கொடுக்குறோம். நீ சம்பாதிக்கிறதுனால பணம் வரும், பாப்பமெல்லாம் க்ஷயமாகாது. சம்பாதிக்கணும் என்ன வரும்? பணம் வரும். பாப்பம் எப்படிங்க க்ஷயமாகும்? புரியுறதில்ல உங்களுக்கு? நீ என்ன வேலைக்கு போ, எப்பேற்பட்ட பிஸ்னஸ் நீ பண்ணு, வருஷத்துக்கு ஒரு 100 கோடி கூட டேர்ன் ஓவர் பண்ணுங்க, பாப்பக்ஷயத்துக்கு என்ன பண்ணீங்க? நீங்க ஜாபுக்கு போறதுனாலயோ பணம் சம்பாதிக்கல, கரைவன் என்ன சொல்லல, யூ ஆர் எக்ஸப்ஷன். என்ன நீ நிறைய சம்பாரிச்சு குடும்பத்துக்குலாம் கொடுக்குறியா, நீ வேலைக்கு போற கொடுக்க அதிக நேரம் ஆயிரதுனால நீ பஞ்சமகா பண்ண வேண்டான்னு இறைவன் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய பாப்பத்தை நாம தான் கழிச்சாகணும். அப்புறம் வரும் கும்முன்னு ஒன்று எல்லாத்தையும் பெரட்டி போட்டு அப்புறம் அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குற மாதிரி பண்ணி விட்டுரும். ஸோ இதை ரீசன் சொல்லி பஞ்சமகா யக்னங்கள் நீங்கள் பண்ணலீங்கன்னா அந்த கான்சிக்வன்ஸை யூ ஹாவ் டு மீட். எதனால்? எனக்கு டைம் இல்லை, பொறுப்புகள் அதிகம், வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு செய்கிறேன், என்னென்னமோ சொல்லும்போது கேட்டால் ஐயோ என்னமோ அதெல்லாம் நம்மளே பண்ணாத மாதிரி, இவங்க தான் பெரியவங்களை பார்த்துக்கிற மாதிரி. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், அவங்க குழந்தைங்க இருக்காங்க, பேர பிள்ளைகளை வளர்த்துறேன், அதனால நித்திய கர்மம் பண்ண ஐயோ. பரதர்மத்தை ஏற்றுக்காதீங்க, சொதர்மத்தை பட்டு பண்ணுங்க. பரதர்மம் பேத்தி வளர்த்துறதெல்லாம் பரதர்மம், அதெல்லாம் அப்புறம் செகண்டரி, வேண்டான்னு சொல்ல. முதல்ல சொதர்மத்தை முடிச்சிங்களான்னு பாருங்க, அப்புறம் பேத்தி எடுத்து பேரன் எடுத்து வச்சு வளர்த்துங்க. வேண்டான்னு சொல்ல. இதை பண்ணாம பேரன் பேத்திகளுக்கு என்ன வரும்? கஷ்டம். புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த இடத்துல நம்ம மெயினாக புரிஞ்சுக்க வேண்டிய இடமே. இப்போ நம்ம இதுக்குள்ள போகலாம். இதுதான் இப்போ இவங்க சொல்றது. இப்போ நான் சொன்னேன்னா அனதிகதம் அபாதித்தம் அந்த இடம் வருது. அபாதித்தம் அர்த்தவத்து. அவ்வாறு நித்திய கர்மாவின் அபாவத்தினின்றும் பாவரூபமான பிரத்யவாயு உற்பத்தி கல்பிக்க முடியாது. அபாவத்திலிருந்து பாதம் வராது, அசத்திலிருந்து சத்து வராது, ஒண்ணுமே செய்யாதிலிருந்து பாப்பம் வராது. வெட்டுனா பாப்பம், தின்னா பாப்பம். தவிர ஒண்ணுமே செய்யாம ஒருத்தவங்க வந்திருக்கான், உனக்கு பாப்பம் வரும்னா எப்படிங்க ஏத்துக்கிறது? வெட்டுனா தின்னாதான் என்ன வரும்? பாப்பம். ஸோ ஒண்ணுமே செய்யாதுக்கு பாப்பம் வரும்னு சாஸ்திரம் எங்கேயுமே சொல்லல. அபாதி வேதம் சொல்ற கருத்து நீ என்ன பண்ற? நெகேட் பண்ணிட்டு இருக்கிற. ஸோ நித்திய கர்மாவின் அபாவத்திலிருந்து பாவரூபமான பிரத்யவாயு உற்பத்தி, இஸ் நாட் அ ப்ரொடக்ஷன். அது உற்பத்திக்கு தான் வேர்டு போட்ட, ப்ரொடக்ஷன் அங்க ஆவது இல்லை. பிரத்யவாய தோஷம் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் பட் பை நாட் டூயிங் நித்திய கர்மா. ஏன்னா அசத்திலிருந்து சத்து எவ்வாறு தோன்றும்? ஒண்ணுமே இல்லாதிலிருந்து எப்படி ஒண்ணு தோணும்? இவ்வாறு. அப்படி சப்போஸ் அபாவத்திலிருந்து பாவ உற்பத்தி வந்ததுன்னு வச்சுக்கங்களேன், மாவே இல்லாம இட்லி சுற்றுவோம்.
மாவே இல்லாம நம்மளால என்ன சொல்ல முடியும்? இட்லி சுட்டுலாம் இல்லையா? ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஏதோ வருதுங்கிறானே, அப்ப மாவே இல்லாம நான் இட்லி சுட முடியுமே? குழந்தைய 9 மாசம் தாங்காம அப்படி தொடக்குன்னு வந்து ஒரு குழந்தை நின்று எவ்வளவு நல்லா இருக்கும். இதெல்லாம் நடக்கணும்ல. அபாவத்திலிருந்து நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒண்ணுமே இல்லாததுல இருந்து, காரணமே இல்லாம ஒரு காரியம் வருதுன்னு நினைச்சுக்குங்க. மண்ணே இல்ல, பானை வந்து நிக்குது. இப்படி இல்ல வாழ்க்கையா போய் என்ன அனர்த்தம் பேசுறடா டேய். ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு வந்ததுன்னா என்னது? மாமரமே இல்ல, டேபிளுக்கு மேல பழம் வருது, மாம்பழ சீசன் நினைச்சுக்கிறேன் நான். என் டேபிள்ல பார்த்தா மாம்பழம் அழகா தெரியுது. வாழை மரமே இல்லை எங்க வீட்டுல, ஆனா அறுத்து கொண்டாந்து வைக்கிறேன்னா எப்படி? இவன் சொன்ன சுவாமி சொன்னது இதுதான். மாவே இல்லை வீட்டுல, ஆனா என்ன வருது என்னால? இட்லி வரணுமா இல்லையா? நீ தான் சொல்றீங்களா அசத்துல இருந்து சத்து வரணும்னு. கொண்டா இட்லி, கொண்டா தோசை, கொண்டா அரிசியே இல்லை, ஆனா என்ன வரணும்? சாப்பாடு வருதுன்னு இருக்குடா நீ சொல்றது. வீட்டுல அரிசியே இல்லை, ஆனா என்ன வருது? சாப்பாடு. நீங்க பாருங்க, இதுக்குதான் என்ன சொல்ல விவஸ்தை இல்லைன்னு அர்த்தம். காரணமே இல்லாம ஒண்ணு வந்ததுன்னா நீங்க பாருங்க, காரணமே இல்லாம அது போயிடும். அப்படியே டபார்னு தோணுது, டபார்ல போகும். எப்படிங்க வாழ்றது? டபார்னு வந்தது, டபார்னு போயிருச்சு. டபார்னு பையன் வந்தா இன்னைக்கு 9 மாசம் வயிற்றுல தூக்காமையே ஒரு குழந்தை டபார்னு வந்துருச்சு. டபார் என்ன பண்ணிரும்? போயிரும் இல்லையா? அத விவஸ்தை இல்லையும். விவஸ்தை இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். அது 9 மாசம் போய் வயிற்றுல வளர்ந்து, அது பிறந்து, அது வளர்ந்து இப்படி போயிட்டு இருக்கிறதுக்கு பேர் பாவம். திடீர்னு எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு நீ குழந்தை வேணும், ஒண்ணுமே இல்லை. மலடியிலிருந்து என்ன வருது? இப்போ புத்திரன் வரானே இல்லையா? மலடின்னு ஒருத்தர் பேர் வாங்கணும், என்ன பண்ண முடியும்? மலடிங்கிற ஒரு ஆளே இருக்காது உலகத்துல. குழந்தை வந்துருது. ஸோ இட் இஸ் நாட் போட்டு தாக்குறாரு. இட் இஸ் நீ இந்த கதையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு இருக்காது. என்னன்னு ஒண்ணுமே இட்லியே இல்லாம நம்ம மாவே இல்லாம இட்லி சுட்டுவேன் நீ சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் என்னத்தை சொல்றாருன்னா, there is no production of pratyavaya, only non reduction of papa. இததான் பேசிக்கா அவர் கொண்டு போறார். இங்கிலீஷ் சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னா சொல்றேன். உற்பத்தி ஆவதல்ல, பாவத்தை குறைக்காமல் இருப்பதால் நான் ரிடக்ஷன் ஆஃப் பாப்பா தான் என்னது? பிரத்திவாய் தோஷண்டா. டெஃபினிஷன் எழுதி கட்டம் போட்டு நோட்ல வச்சுக்கோ, இதை ஞாபகப்படுத்திக்கோ. ப்ரொடெக்ஷன்ங்கிறது நீங்க பாருங்க, அதுக்கு இன்னொரு வார்த்தை வருவாம. ஏன்? சாஸ்திரம் தான் அதீத சக்தி கொண்டது. உள்ள பிரமாணத்திலேயே அதீத சக்தி கொண்ட பிரமாணம். ஆமாங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து அறிபடு பொருளைத்தான் காமிக்குது. சாஸ்திரம் அறிபவனையும் காமிக்குது. அப்போ நீங்க வச்சிருக்கிற எல்லா பிரமாணத்துல எது பெஸ்ட்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சாஸ்திரம். அது வேல்யூ தெரிஞ்சவங்க சொல்லிடுவோம். கண்ணு பெருசா காது பெருசானா ஏன் சாஸ்திரம் பெருசுடா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொல். அப்போ அவன் என்ன சொல்லுவான்? அவ்வளவு பெருசுன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அது உள்ள பிரமாணத்துல அதிக சக்தி படைச்சது. அப்ப என்ன பாரு, உடனே அவன் என்னம்பா, அப்ப அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, உனக்கு தெரியுமா? இதெல்லாம் பூச்சாண்டி காட்டுற வேலை. பிரமாணம்லாம் ஒண்ணு காமிக்க முடியாது. கீழே விழுக விழுக எந்திரிச்சு எந்திரிச்சு நிக்கிறதுக்கு கற்பனை. அப்போ அவ்வளவு சக்தி படைச்சது. ஏன் வந்து அபாவத்திலிருந்து பாவத்தை உண்டு பண்ண முடியாது? உன்னால பண்ண முடியாது, என்னால பண்ண முடியாது. ஓகேடா, சக்தி படைத்த சாஸ்திரம் ஸ்ருதி மாதா சொல்றீங்களா? ஆமா, அதுக்கு ஒரு சக்தி இருந்து அபாவத்திலிருந்து பாவத்தை கொண்டு வந்துச்சுன்னா கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம வேதத்தில் வந்து சக்தி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அவன் எங்க பாயிண்ட் பிடிக்க தெரியுங்களா? சக்தி இருக்குன்னு சொல்றீங்களா? எஸ். அப்ப அதுக்கு அபாவத்திலிருந்து பாவத்தை கொண்டு வர்ற சக்தி இருக்குன்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, 1000 கைகள் சேர்ந்து என் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ஒரு அடிக்கு முன்னால் இருக்கிற, எனக்கு முன்னால் இருக்கிற ஒரு அடிக்கு முன்னால் இருக்கிற ஒரு பொருளை 1000 கைகள் சேர்ந்து ஞானத்தை கொடுக்க முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. காரகம் ஞாபகம், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம். நீ சாஸ்திரத்தை கூட எங்க ஓட்டிட்டு இருக்கிற? கர்மேந்திரிய சக்தின்னு எங்க வந்துருங்க? கர்மேந்திரியம் இல்ல. இப்போ பிரமாணங்கிறது அவன் என்ன வந்துட்டான்? சக்தி படைச்சது. சக்தி படைச்சதுன்னா 1000 அதை சொல்லுவ சுவாமி அழகா, 1000 கைகளை கொண்டு ஒருத்தன் பிறந்தாலும் ஒருத்தன் இருந்தான். அது ஒரு பெரிய கதை. நாங்க போக விரும்பல. 1000 கை கொடுத்தாரு அவரு. 1000 கைகளை நீ சகசிர கைகள் இருந்தாலும் அது உனக்கு ஒரு அடிக்கு முன்னால என்ன இருக்குன்னு
ஸோ கர்மேந்திரியமா இருக்கிறது ஒரு ஞானத்தை கொடுக்க முடியாது. ஞானேந்திரியமா இருக்கிறது ஒரு கை செய்யற வேலைய 2 கண்களும் சேர்ந்து செய்ய முடியாது. பார்த்துட்டு வேணா வந்துருக்கலாம், இப்படின்னு யாராவது வேணா ஏவிட்டு வந்துருக்கலாம். எனக்கு கண்ணு இருக்கு அப்படிங்கிறக்கா இந்த பேப்பர் எடுத்து வருமாங்க? 2 கண்கள் இருந்தாலும் ஒரு 2 விரல் செய்ய வேண்டிய வேலைய அதனால செய்ய முடியாது. நீ உல்டா பண்றடா. ஏன்னா ஞானத்தை கொடுக்கிற கருவிகள் ஞானத்தை மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர கர்மத்தை அதனால செய்ய முடியாது. கர்மத்தை சக்தியினால் செயல்படுகிற விஷயங்கள் எதுனா பண்ண முடியும்? ஞானத்தை கொடுக்க முடியாது. அப்போ சாஸ்திரங்கிறது என்னது? அது ஞாபகம்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியதா காரகமா? இஸ் இட் காரகம் அரை ஞாபகம்? ஞாபகம்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியதா அல்லது காரகமா? காரகம்னா அசசரிஸ் டு கர்மா. கர்மாவுக்கு அசசரிஸ் தான் காரகம். அது அசசரிஸ் டு கர்மாவா ஞாபகமா? ஞானத்தை கொடுக்கக்கூடியதா கர்மத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடியதா? காரகம்னா கர்மத்துக்கு சக்தி. என்னதான் ஆகும்? கண் என்னது? இட் cannot do 100 hands. 1000 கைகள் இருந்தாலும் அது கண்ணோட வேலையை பண்ண முடியாது. அது மாதிரி சாஸ்திரம்ங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம். ஏத்துக்கிறேன்னு என்ன ஆயிடுற? அவன் அதை ஏத்துக்கிறான். சாஸ்திரங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய. சாஸ்திரம் என்ன பண்ணாது? காரக்கம் நீ பண்ற கர்மத்துக்கு அது சக்தியாவது கொடுக்க முடியாது. வேத புக்கு இருக்குங்க, அதுல இருந்து குரு அறிவு தான் கொடுக்க முடியும் ஆச்சுங்களா? வேதம் எங்கிட்ட இருக்குங்கிறக்காக போய் சமையல் பண்ணா பண்ணுமே என்ன? ஏன்னா அது சக்தி படைத்தது. வேதம் மாத்தா போய் சமையல் பண்ணா பண்ணுமே என்ன? நோ, ஞாபகம் அறிவை மட்டும்தான் கொடுக்கும். கர்மமோ காரக்கமோ அதுக்கு உண்டான சக்தியோ அதுக்கு கொடுக்க முடியாது. எப்படிங்க? கண்ணுனால கை செய்யற வேலைய செய்ய முடியாது. இட்ஸ் ஞாபகம், இட் இஸ் அ காரகம். நீ என்ன பண்ற? 2யும் புரியுதுங்களா? எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால இது நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும் போதுதான் தெளிவு நமக்காகும். அட ஆமா இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு வருவோமே தவிர இப்படி ஒரு டவுட் எல்லாம் அவன் தான் கேட்கறான் பாருங்க. அவன் கேட்கறான்னா அதுக்கு ஒரு பதில் சொல்ல. ஏன்னா அது அவன் சொல்றது காட்டு தானே. வேத மாதா அதா சக்தி படைத்தது அச்சா போச்சாங்கிறீங்களே. ஐயா அதுக்கு அசத்திலிருந்து நமக்கு அசத்திலிருந்து சத்து நாட் பாசிபிள். இறைவனுக்குமா? அவன் கேட்கறது அப்படித்தான். இறைவனையுமா அப்படி சொல்ற? ஏன்னா இதெல்லாம் 8 கை 10 கை 12 கை தான் நம்ம பார்க்கிறோம். சக்தி படைத்த தேவதை. ஏன் அவங்கள பண்ண முடியாதா என்ன? யாருனாலும் பண்ண முடியாதா? ஞாபகம் காரக்கம். அதாவது ஒரு சென்டென்ஸ் அதுக்கு இருக்கு. அதாவது இதுலயே இருக்கு. அதாவது காரணத்வேன காரணத்வே சதி ஞாபகம் அபாவக. காரணத்வே சதி, கரணம் அப்படி கூட எடுத்துக்கலாம். கரணத்வே சதி, அது காரணம்னாலும் கரணம். கரணத்வே சதி ஞாபகம் அபாவம். கரணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண முடியாது? ஞாபகம் அபாவம், காரக்கத்தை வேணும். அதே ஞாபகத்வே அறிவை கொடுக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு சதி காரக்கத்துவம் அபாவம். அதுக்கு என்ன பண்ண முடியாது? காரக்கத்துவம் கர்மத்துக்கு அசசரியாக முடியாது. கண் கர்மத்துக்கு அசசரி ஆக முடியாது. கைக்கு கண்ணு என்ன பண்ண முடியாது? ஹெல்ப் பண்ண முடியாது, சக்தி கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ற? அது ஞாபகத்தை நீ சாஸ்திர கொண்டாந்து எங்க போட்டுட்டு இருக்கிற? நீ காரக்கமா பண்ணிட்டு இருக்கிறடா. அப்படி அல்ல அப்படிங்கிற நெகேஷன் வந்துட்டு இருக்கு. அடுத்த ஆர்குமெண்ட் அது. இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து போகலாம். அவ்வாறு பேஜ் நம்பர் 225 லாஸ்ட் தான் திருப்பி படிக்கிறேன். அவ்வாறு நித்திய கர்மாவின் அபாவத்தினின்று பாவரூபமான பிரத்யவாயம் உற்பத்தி ஆக்க முடியாது. ஏனெனில் அசத்திலிருந்து சத்து எப்படி வரும்? இவ்வாறு அபாவத்திலிருந்து பாவத்தினுடைய உற்பத்தி அசம்பவத்தை கூறுகிற ஸ்ருதி வசனமாகும். இது எவ்வாறுனா அபாவத்திலிருந்து பாவ உற்பத்தி அசம்பவம். இட் இஸ் நாட் பாசிபிள். வேதம் சொல்றது. நீ அதை என்ன பண்ற? இந்த அபாதித்தம். நீ என்ன பண்ற? வேதம் சொல்ற கருத்தையே நெகேட் பண்ணிட்டு இருக்கிற. வேதத்துடைய சென்டென்ஸ் என்ன? அபாவத்திலிருந்து பாவம் உற்பத்தி ஆகாதுங்கிறத யூ பாதித்தம். யூ ஆர் நெகேட்டிங் வேதம். அடுத்தது விகித கர்மத்தை பேஜ் நம்பர்
2:26. என்ன பண்ற நீ? வேதத்தை அப்பிரமாணம் பண்ணிட்டு இருக்கிற. ஏன்னா இது மூணும் அனதிகதம், அபாதித்தம், அர்த்தவத்து ஃபில்லப் ஆனாதான் அது என்னது? ஒரு பிரமாணம். நீ வேதத்தை என்ன பண்ணிட்ட? நீ சொல்ற விஷயங்கள், நீ ஒத்துக்கிட்ட விஷயத்தை நீ நெகேட் பண்ற. வேதத்தை அப்பிரமாணம் ஆக்கி விடுகிறாய். அப்புறம் அது அபாதித்தம் பார்த்தீங்கன்னா, ஒன்று கொடுக்குற செயலை இன்னொன்று நெகேட் பண்ணான்னு சொன்ன பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, வேதம் கொடுக்குற ஞானத்தை உங்களுடைய பிரத்யக்ஷமோ அனுமானமோ அதுக்கு விரோதமான ஒரு செயலை வேதம் கொடுக்கறது கிடையாது. கண்ணுக்கும் பிரத்யக்ஷ அனுமானம் சரி, அல்லது அனுமானத்துக்கு சரி, அல்லது உபமானத்துக்கு சரி, எந்த ஒரு பிரமாணத்துக்கும் விரோதமான ஒரு ஞானத்தை வேதம் கொடுப்பது கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து கோரும்போது அப்படித்தான் தோணும், எங்கும் இறைவன், எங்க இறைவன் இருக்கான்னு தான் தோணும். ஆனால் உண்மை அது கண்ணுக்கும் காதுக்கும் பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கும் அனுமான பிரமாணத்துக்கும் விரோதத்வாத் அபாதித்தம். அது டெஃபினிஷன் ஃபார் அபாதித்தம்னா கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் விரோதமான செயலை கொடுக்காது அபாதித்தம். ஸோ இப்போ ஒன்றுமே இருந்து ஒன்று வந்தது, கண் என்ன ஆகாது? அதை ஏற்றுக்காது. காரணம் கேட்கும். ஒன்றுமே இல்லாத ஒன்று வர்றத கண்ணு என்ன பண்ண முடியாது. கண்ணுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மாமரம் இருக்கணும். அதுலேருந்து ஒரு பழம் வருதுன்னா அது கண்ணுக்கு புரியும். ஒன்றுமே இல்லாமல் டப்புன்னு ஒரு மாம்பழம் வந்து இந்த டேபிள் வந்து உட்கார்ந்ததுன்னா இட் இஸ் நெகேட்டிங் பிரத்யக்ஷ பிரமாணம். ஸோ வேதம்ங்கிறது எதையும் என்ன பண்ணாது? விரோதம் கிடையாது. நீ பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலியமாகவோ அனுமான பிரமாணத்தின் மூலியமாகவோ அதுக்கு பெறக்கூடிய ஞானத்துக்கு வேதம் விரோதம் அல்ல, அல்லவே அல்ல. ஸோ அசத்திலிருந்து என்ன வர முடியாது? சத்து வர முடியாது. ஸோ விகித கர்மத்தை அடுத்த பாயிண்ட், செய்யாததினால் பாவமானது உண்டாகாது என்று இருந்தாலும் பிரத்யவாயம் ஏற்படும் வேதம் சொல்லுதே. எப்படின்னா, இப்ப நான் சொன்ன நாம நேற்று இன்னைக்கு பார்த்த வாதம் தான் இங்க. ஒண்ணுமே இல்லாததுலேருந்து ஒன்று தோன்றதுன்னா இட் இஸ் நாட் அ ப்ரொடக்ஷன், இட் இஸ் நான் ரிடக்ஷன். யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ராங். வேதமானது கூறுமானால் அப்படி சொல்லுது நீ கேட்டீனா, அப்பொழுது வேதம் அனர்த்தத்தை உண்டு பண்ணி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரம் த நான் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னா அது வேதத்துக்கு என்ன இது? முரண்படுது. அப்படி ப்ரொடக்ஷன் இல்லை, நான் ரிடக்ஷன். மேலும் அப்பிரமாணம் அது என்ன ஆயிரும்? பிரமாணமே பிரமாணங்கிற ஸ்டேட்டஸை ஏன் நீ என்ன பண்ண வைக்கிற? வேதத்துக்கு இழக்க வைக்கிறாய். கண் காதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று சொல்லுது. இப்போ கண் ஒரு விஷயம் சொல்லுதுனாங்க, காதுக்கு அது ஆப்போசிட்டா சொல்லுமே என்ன? அப்படி அல்ல. ஒரு பிரமாணத்தின் ஒன்று என்ன அதான் சொன்ன, நெகேட் பண்ணவும் முடியாது, வேலிடேட்டும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ற? கண்ணு காது சொல்ற விஷயத்துக்கு ஆப்போசிட்டா வேதம் சொல்லுதும் போது விரோதமாகுது, அது அபாதித்தம். அடுத்தது கீழே சொன்னது பார்த்தீங்கன்னா அர்த்தவத்தி, எந்த வித பிரயோசனம் இல்லை. ஏனெனில் விகித கர்மத்தை செய்வதாலும், இது அர்த்தவத்து. ஏனெனில் விகிதஸ்ய கரணா கரணயோகோ துக்க மாத்திர பலவத்து. என்ன சொல்றாரு? இந்த விகித கர்மத்தை செய்தாலும் பலன் இல்லைங்கிறீங்க, செய்யலினாலும் துக்கங்கிறீங்க. அப்போ வேதம் என்ன பண்றீங்க? அர்த்த பலம் இல்லாம பண்றீங்க. வேத அப்பிரயோஜனம் சொல்றடி. அது பிரமாணத்துக்கு உண்டான மூணாவது நெகேஷன். அது அப்பிரமாணம் பண்ற, அதிலிருந்து எந்த பிரயோசனம் இல்லைன்னு நீ சொல்லும் போது வேதத்துக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸை இலக்க வச்சு அப்பிரமாணம் நீ சொல்ற. ஸோ அனதிகதத்தை அவனும் நெகேட் பண்ணல, இவரும் டச் பண்ணல. ரெண்டாவது மூணாவது அபாதித்தம். இந்த லைனு படிச்சது அபாதித்தம், இந்த லைன் அர்த்தவத்து. அதை ரெண்டு பாயிண்டையும் நீ வேதத்துக்கு நெகேட் பண்ற. யூ ஆர் நெகேட்டிங் யுவர் செல்ஃப். ததா இப்ப பூர்வபக்ஷி இது இந்த இடத்துல கொடுக்கல. இந்த இடத்துல ஆக்சுவலா ஆன்சர், த ஆன்சர் டு பூர்வபக்ஷி எடுத்துக்கலாம். எஸ், இப்ப ஆன்சர் பண்றாரு பூர்வபக்ஷி. ஆன்சர் பண்றாரு, கரணே அக்கரணே ச துக்க மாத்திரம் பலத்து. அது அர்த்தம். அதாவது செஞ்சாலும் பிரச்சனை, செய்யினாலும் பிரச்சனைனா அப்படி ஒரு விஷயத்தை வேத மனிதர்களுக்கு கொடுக்காது. அவ்வாறே இது சக்தி. இவன் கேட்கறது ஒரு நீயே நினைச்சுக்கிட்டீனா
அவன் கேட்கவே இல்லை. இவரே நினச்சிக்கிறார் வேதம்ங்கிறது ஒரு மாதா, அது எக்ஸ்ட்ரா சக்தி கொடுத்து அபாவத்திலிருந்து பாவம் வந்துட்டு நீ நினச்சிக்கிட்டீன்னா அப்படிலாம் நடக்க முடியாது. அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி, கர்மத்தையோ சக்தியோ கொடுக்கக்கூடிய கருவி அல்ல. அவ்வாறே சாஸ்திரமானது தெரிவிப்பது ஞாபகம் அல்ல, காரக்கமே. நீ சொன்னீனா சக்தி கொடுக்குதுன்னா காரக்கம், நீ ஞாபகம் இல்லை, அது சக்தி கொண்டது, ஒரு கர்மத்தை செய்யக்கூடியது, ஒரு சக்தி கொண்டது காரக்கம். நீ சொன்னீனா ஞாபகம் அல்ல சாஸ்திரம், காரக்கம் நீ சொன்னீனா இல்லாத சக்தியை உண்டாக்குதுன்னு நீ சொன்னீனா, அது எங்க பண்ணிடுற நீ வேதத்தை? இல்லாத ஒரு சக்தியை உருவாக்குது வேதம் சொன்னீனா, வேதத்தை ஞாபகத்திலிருந்து நீ எங்க கூட்டிட்டு வர? காரக்கத்துக்கு கூட்டிட்டு வர. இட் இஸ் நாட், வேதம் இஸ் நாட் அசசரி டு யுவர் கர்மா. இட் இஸ் நாட் அசசரி டு யுவர் கர்மா. சக்தியை கொடுக்கறதுனா இட் இஸ் கர்மா, அது கிடையாது. இல்லாத சக்தியை உண்டாக்குவதாகும், அதுவும் இட் இஸ் நாட் பாசிபிள். அவ்வாறெனில் சூன்யம் அர்த்தம். நீ சொல்ற மாதிரி பண்ணா என்ன ஆயிரும்? சூன்யம், அர்த்தமற்ற வாதம். கண்ணு கை செய்யற வேலையை செய்யாது. அதுதான் அவர் சொல்ற பிரமாணம், வேத பிரமாணம். இந்த சக்திங்கிற பேட்டருக்கு அது வராது. நீ பண்ணினா அது என்ன ஆயிருது? சூன்யம். ஆகையால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கரணத்வே சதி ஞாபகம் அபாவக, ஞாபகத்வே சதி கரணத்துவ காரக்கத்துவ அபாவம். அது கரணமா ஞானத்தை கொடுக்கறதுன்னா ஞானத்தை கொடுக்க முடியும், கர்மம்னா கர்மம் தான் பண்ண முடியும். நீ ரெண்டையும் கொண்டாந்து பண்ணி என்ன பண்ற? கடைசியில சூன்யம் பண்ணி விட்டுற வேதத்தை அப்படின்னு சொல்லி நெகேட் பண்றாரு. ஸோ சாஸ்திரா இப்ப என்ன கன்க்ளூஷன்னா, இவர் என்ன சொல்ல வர சங்கராச்சாரியனா, சாஸ்திரா cannot produce moksha. சாஸ்திரா cannot produce. ப்ரொடியூஸ்னா கர்மம் வந்துருங்க, காரக்கத்து வந்துடும். ஸோ அதனால் என்ன சொல்றாரு, சாஸ்திரம் என்ன பண்ணாது? cannot produce moksha. அல்லது ஏய் பிரியமானவனே வான்னு கூப்பிட்டு cannot give also. நான் ரொம்ப பக்திங்க, பக்தியே போதும், இறைவனுக்கு என்ன கொடுக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. இறைவனுக்கு நான் ரொம்ப பக்திங்க, விஷ்ணு பக்தன், ஆண்டாள் பக்தி பக்தன், விஷ்ணு சிவ பக்தன், அதனால் எனக்கு என்ன எப்போ வேணுமோ அதை அவங்களே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது வாங்க படிங்கன்னு கூப்பிட்டா அவங்க சொல்கிற பதில் முதல்ல அதை சொல்லணும் இல்லையா? இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இவ்வளோ பக்தியில் இருக்காங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க நாம் நினைப்போம். நம்ம ஒரு கோயில் வழிபாடுகள் இருக்கவங்கள நம்ம என்ன நினச்சிக்கோ, முதல்ல ஆரம்பத்தில் இவங்களாம் இந்த ஃபீல்டில் வந்துட்டாங்க போல் இருக்கு, கொஞ்சம் சொன்னால் போதும், ஒரு சக்கர ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. என்ன பதில் நாங்கள் நான் கேட்டதுக்கு என்னென்ன பதில் வந்திருக்கு நான் சொல்கிறேன். எங்களை மாதிரி பீப்புள் ஸோ டிவோட்டட், ஸோ பக்தாஸ் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எனக்கு எப்போ எவ்வளவு என்ன நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு விஷயம், சரி அது விஷயம் இருக்குது, ஓகே அதை ஒத்துக்குவாங்க. வேதம் சொல்ல ஓகே ஓகே, இதுக்கு மேலே எப்படி நெகேட் பண்ண? ஏன்னா மற்றவங்களும் அப்படி ஒத்துக்கவே மாட்டாங்க. அபக்தாக இது மாதிரி விஷயம் உனக்கு வேலையில் போ, ஆனால் இவங்க இறைவன் சொன்ன விஷயம் கேட்டுக்கிறாங்க. ஓ அப்படி ஒன்று இருக்கா, சரி சரி. அடுத்து இதுக்கு மேலே அவங்க எப்படி நம்மளை நெகேட் பண்ணிட்டு வந்துடுவாங்களோ நினைக்கும் போது ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க, என்ன அப்படியே ஸ்டன் ஆயிருப்போம் நம்மளாம். எனக்கு இறைவன் நான் என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், அதுக்குண்டான சாமிஜன் சொல்லுவார். தயிர் சாதம் பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸில் போட்டு ஹேண்ட்பேக்கில் போட்டு வண்டி முன்னால் நிற்க வச்சு ஏற்றி உட்கார வச்சு கிளாஸில் கொண்டு விட்டு டிரைவராக கிளாஸில் கொண்டு விட்டு திருப்பி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கிருந்து கூப்பிட்டு கொண்டாந்து இறைவன் வீட்டில் விட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டபுள் மடங்கு வேலை தானே, அதில் ஹெல்ப் பண்ணி அப்படிலாம் செய்ய மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு கஷ்டம், அப்படிலாம் செய்ய மாட்டேன். அவங்க ஆனால் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இறைவன் எப்போ வேணும் எவ்வளோ வேணும் அதுக்குண்டான சூழ்நிலை உட்படுத்தி கொடுத்து என்னை அப்படியே டாட்டா சொல்லி இறைவன் கிளாஸ் கொண்டு உட்கார வச்சு உங்களை எப்படி உங்களுக்கு நாம் அந்த மாதிரி போகிறதில்ல. அப்போ உங்களுக்கு ஹீட்ரு போட்டு 4 மணிக்கு எழுப்பி குளிச்சு விட்டு ட்ரெஸ் போட்டு விட்டு சேர் எடுத்து போட்டு செல்ஃபோன் ஆன் பண்ணி இறைவன் அவங்க சொல்கிறது அப்படிங்க எல்லாம் பண்ணி கொடுத்து பாரு. இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் ப்ராக்டிக்கல்? இட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராக்டிக்கல். புரிஞ்சுங்களா? அப்போ ஏன்னா அந்த பக்தர்கள் அந்த மாதிரி பதில் நம்ம வருது. அதுக்காக நான் சொன்னேன், நான் இத்தனைக்கும் அவங்க அந்த இதுக்குள்ளேயே வந்துட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம்.
அவங்க தான் வர்றதே இல்லை. நீங்கள் பாருங்கள், அபக்தர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி இருப்பாங்க. எங்கள் இறைவன் இருக்காரே இல்லைன்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குங்க. சும்மா சாமி கும்பிட்டா ப்ராக்டிக்கலாக தோணுதுங்க. ஒரு பக்தி அந்த ஃபீலே வரமாட்டேங்குதுங்கம்பாங்க. வந்து உட்காந்து சூப்பராக படிச்சுடுவாங்க. வந்து உட்கார்ந்தவங்க அப்படி பிடிப்பாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு இறைவன் இருக்கிறானா இல்லையாங்கிறதுலயே டவுட்டாக இருக்காங்க பாருங்க. ஏன்னா அவங்க ஏன் பாருங்க, 2 குரூப்புக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்க. நிறைய நான் ஸ்டடி பண்ணுவேன், இதெல்லாம் சைக்காலஜி ஸ்டடி பண்ணுறது. இப்போ அவங்க இவ்வளவு இருக்காங்க அப்படின்னா இறைவனை அவங்க வந்து சாதனமாக பயன்படுத்தி கரகண்டுட்டாங்க பக்தர்கள். ஸோ அந்த சாதனை தொட்டு அவங்களால தாண்டி வரவே முடியறதில்ல. இன்னொரு குரூப்பாக இருக்கா பார்த்தீங்களா, இறைவன் இருக்கிறாரா இல்லையானா அவங்களுடைய இறைவனை சாதனமா, ஏன்னா அவங்க தான் இறைவன் இருக்கிறாரா இல்லையா சாதனமா எங்க போய் பயன்படுத்துறது, அதுலயே அவங்க டவுட் இருக்கும். கேட்கிறமே இருக்கிறாரா, இருந்தா தான் கொடுப்பாரு. ஸோ அங்க சாதனமே அவங்க இன்னும் எடுக்கல. புரியுதுங்களா? 2 குரூப்புக்கு பெரிய வித்தியாசம். சாதனமே இன்னும் அவங்க எடுக்கல. ஸோ இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறவங்க ஒரு இன்டலெக்சுவல் ஏர்ஜ் இருக்கும். டு நோ எவ்ரிதிங், டு நோ த ஃபேக்ட், இதை தெரிஞ்சுக்கணும். விஞ்ஞானமய கோஷம் பேர். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. விஞ்ஞானமய, இந்த பக்தாஸ் எல்லாம் மனோமயத்தில் இருப்பாங்க. மெயினாக எமோஷனல் டிக்கெட்ஸ் கேட்டோம் கொடுத்தாங்க, மனோமய கோஷம். இவங்க பாருங்க, பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அதை கடந்து விஞ்ஞானமயத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. urge to know about பகவான் இருக்கிறாரா இல்லையானா அவங்க எங்க இருக்கிறாருங்க. அவங்கெல்லாம் விஞ்ஞானம், ஆனா வெளியிருந்து பாக்குறதுக்கு இவங்க என்னமோ ரொம்ப கிரேட் மாதிரியும், இருக்கிறானா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கிறவன் லூசு மாதிரி நமக்கு தோணும். பை பிராக்டிக்கல் நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் அப்பா ஓகே, இவன் என்னடா லூசு, இன்னும் இறைவன் இருக்கா, இது உங்களுக்கு இன்னும் இதே டிசைட் ஆகலையா அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் அந்த ஆனா எங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க கிளாஸுக்கு வரும்போதே, அவங்க மனோமயத்தில் உட்காந்துருக்காங்களா, இவங்க விஞ்ஞானமயத்துக்கு பூர்வ ஜென்மத்து புண்ணியம் தாண்டி இருப்பாங்க. அதனாலதான் அங்க ஏர்ஜ் வருது, இருக்கிறாரா இல்லையா. ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அப்படி யாராவது கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஹேய், நீ மனோமயத்தை கடந்து விட்டாய், விஞ்ஞான மயத்தில் இருக்கிற, உன்னை ஆனந்த மயத்தை கூட்டிட்டு போறது அடுத்த ஸ்டெப்பு. இருக்கிறாரா இல்லையா, அந்த urge to know பகவான் அப்படிங்கும் போது இறைவன் அங்க எங்க தேடுறாங்க, சாத்தியமா அவங்கள அறியாமே அவங்க வச்சுக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, வகுப்புக்கு கூப்பிட்டோன்னே இந்த இருக்கிறாரா இல்லையான்னு இருக்கிற டிக்கெட்டு டக்குன்னு பிக்கப்பாய் போயிட்டே இருப்பாங்க. அந்த நல்லா தெரியும் அதுல ஒரு, ஆனா அந்த சத்தம் மட்டும் இருந்துட்டா போதும் அவங்களுக்கு, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு இருக்குங்களே தான் நான் ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஓவர் பக்தர்கள் அப்படிங்கிறவங்க கிளாஸ் பக்கம் அவங்கள வராதவங்க. நீங்கள் நான் வந்தவங்கள அவங்கள யாரு வரதே இல்லை. ஏன்னா சாதனமாக பயன்படுத்தி கரை கண்டுட்டாங்க. இறைவனை பயன்படுத்தி என்ன சாதிக்கலாம், இறைவான்னு உருகுவாங்க, அழுவாங்க. ஆனால் வேதாந்தன்னா ஐயோ அது இறைவன் சொன்ன விஷயங்க, அப்படியா சரிங்க, பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வேற மெத்தில் வளர்த்து கொடுத்துட்டு நான் வரேன், முடிஞ்சு போச்சா, ஒரே வாரத்தில் டப்பார் முடிஞ்சு போச்சு. கோயிலுக்கு இப்போ போகிறேன், எப்போ சுவாமி சொல்லுவார், கண்ணாடி போட்டு தெரியாமல், காது கேட்காம மிஷினை வச்சு, இடுப்பு வலி, முட்டி வலி, 60 வருஷம் என்ன நடக்குது நம்ம உடம்புல, இதெல்லாம் பண்ணி நீ வந்து கோருவ, நான் வேற உட்காந்து உனக்கு இதை சொல்லி கொடுக்கணுமா. இதுதான் என்ன சொல்றாரு சாஸ்திரம். என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம இப்போ இந்த சாஸ்திரம் cannot produce moksha, need not. சாஸ்திரம் cannot give moksha, need not. ஏன், ஆல்ரெடி அவன் என்னது மோக்ஷ ஸ்வரூபா, ஆல்ரெடி நான் ஆல்ரெடி அடையப்பட்ட விஷயத்தை இறைவன் வந்து கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அஜ்ஞானத்தை விளக்குறதா நடக்குது. இட் ரிவீல்ஸ் த என்ன சொல்லலாம் ஃபேக்ட். என்னங்க பண்ணுது அப்ப சாஸ்திரம்னா, இட் ரிவீல்ஸ் த ஃபேக்ட். தேர்ட் ஐ, இப்போ 2 கண் நம்மள என்ன பண்ணுது, ரிவீல்ஸ் த ஃபேக்ட். அந்த மாதிரி இது நெற்றிக்கண்ணாக இருந்து ரிவீல்ஸ் த ஃபேக்ட், உண்மையை காமிக்குதே தவிர மண்டையை பொளந்து சாஸ்திரம் cannot produce or cannot give மோக்ஷம். ஏங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில் கடவுளே தேவையில்லைங்கிறீங்கன்னா, இட்ஸ் மை ஸ்வரூபா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.